வலைபேச்சியின் இந்த 3 குரங்குகள் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த 3 குரங்குகளின் தாக்குதலை தாண்டியும் விடாமுயற்சி படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கலெக்ஷனை அள்ளிட்டு இருக்குங்க தியேட்டர்ல. இது நம்ம அந்த மத்த தலைவர் மாதிரிலாம் கிடையாது. சும்மாவே உட்காந்துக்கிட்டு 250 கோடி 300 கோடி, அதாவது சில ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய், எந்த படம் நல்லா ஓடி இருக்கு, எந்த படம் அதிக கலெக்ஷன் வாங்கி இருக்குன்னு பாரு, அதை விட ஒரு 50 கோடியோ 100 கோடியோ ஜாஸ்தியா வச்சு சொல்லுறதுதான் அவங்களோட பழக்கம். நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. தலையோட படம் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. உண்மையாலேயே லைக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் பீரியட்ல ரிலீஸ் ஆகாம ஒரு படம் இவ்வளவு மிகப்பெரிய வரவேற்பு, அதுவும் ட்ரை பீரியட். ஆக்சுவலா சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் தான் ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் அந்த ஒரு நியூ இயர் தொடங்கி அதுவும் பொங்கல் ஒரு 10 டேஸை முடிச்சுட்டு எல்லாருமே வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு தான் சுத்திட்டு இருப்பாங்க. பிப்ரவரி மாசம் யாருமே அந்த வெக்கேஷனுக்காகவோ அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ அவ்வளவோ ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ட்ரை ஆகிட்டு இருப்பாங்க. ஜனவரிலேயே அவங்க காலி, நியூ இயர் அந்த 10 நாள்லயே காலி ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்காத மந்த் எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிப்ரவரி மந்த் தான்ன்றது என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். ஆனா அந்த பிப்ரவரி ஒரு ட்ரை டேட்லயே இந்த படம் சக்க வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு லைக்கா ப்ரொடக்ஷனே பிரமிப்புல போகிருக்காங்களாம். கிட்டத்தட்ட இப்பயே 250 crores ஓவராலா. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120-130 crores வந்துருச்சா சொல்றாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 300 crores நெருங்கிட்டு இருக்கு. எங்க ரிலீஸ் ஆகி ஒரு 6 நாள் ஆகுது. 6 நாள்லயே கிட்டத்தட்ட 300 crores டச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வெரி ஹாப்பி. இது ஏன் நான் இந்த விடாமுயற்சி 3 குரங்குகளின் தாக்குதலை தாண்டியும் இந்த சாதனையை பண்ணிருக்கு விடாமுயற்சின்னு சொல்றேன்னா, இந்த 3 குரங்குகளின் வேலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நல்லதை பேச மாட்டேன், நல்லதை கேட்க மாட்டேன், நல்லதை பார்க்க மாட்டேன். எது அஜித் சார் விஷயத்துல மட்டும்தான் இதை பண்ண மாட்டாங்க. இதே விஜய் சார் விஷயத்துல கெட்டதை பார்க்க மாட்டாங்க, கெட்டதை கேட்க மாட்டாங்க, கெட்டதை பேச மாட்டாங்க. எல்லாம் பிளஸ்ஸா தான் பேசுவாங்க. அதாவது இவங்களோட கோட் பட ரிவ்யூவை நான் பார்த்தேன். அந்த ரிவ்யூல புகழ்ந்து தள்ளி இருக்காங்க பாருங்க. அந்த விஜய் சாருக்கு வச்சு அந்த ஃப்ரேம்ஸ் இருக்கு, ஆஹா பிரம்மாண்டம், சூப்பர். அதாவது நீங்க போய் உக்காந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்டிங் வரைக்கும் உங்களை அப்படியே அந்த சீட் எட்ஜிலேயே உட்கார வச்சிருக்காங்க. எந்த படம் ராசா? கோட்டு படமா? கோட்டு படம் உன்னை சீட்டு எட்ஜில உட்கார வச்சு பார்க்க வச்ச படம்னு தயவு செஞ்சு நீ எங்கன்னா வெளியில சொன்னா விஜய் ஃபேன்ஸா உன்னை அடிப்பான். ஏன்னா அவ்வளவு மொக்கையான படம் அது. அதுலயும் அந்த ஸ்டேடியத்துக்கு மேல பரப்பாரு பாருங்க, பைக்கை வச்சுக்கிட்டு இந்த ஊர் உலகத்துல எவனா சூப்பர் மேனால கூட பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட காட்சி அங்க இருக்குது. அதை பத்தி ஒரு வார்த்தை இந்த வலைபேச்சு பேசியிருப்பானா? 3 குரங்கையும் கேக்குறேன். யாருன்னா பேசுனீங்களா? ஸ்டேடியத்துக்கு மேல எப்படிங்க பரப்பீங்க? என்னங்க பைக் வச்சு ஓட்டுறீங்க? ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்கல. விஜய் சார் தூக்கின்னு போயிட்டு என்னமோ தொலைநோன்ட்டு பையனை தொலைச்ச மாதிரியே இருக்கும். தொலைஞ்சு போடான்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அதோ பேர் தெரியாத ஊர்ல போயிட்டு நாட்டுல போயிட்டு குழந்தை இங்க உட்காருமான்னு சொல்லிட்டு போயிட்டு பாப்பாராம். குழந்தை காணுமா? தொலைக்கணும்னே தொலைச்ச மாதிரி ஒரு சீனு. இந்த சீனெல்லாம் வச்சுட்டு கோட்டு படம் பிரம்மாண்டம், சூப்பர், கலெக்ஷன் தள்ளுது, அப்படி இப்படின்னு உளறி தள்ளினவனுங்க தான் இந்த 3 குரங்குகள். ஆனா இந்த 3 குரங்கு, அதான் சொன்னல, அந்த படத்துல விஜய் படத்துல எந்த கெட்டதையும் இவங்க பார்க்க மாட்டாங்க, கெட்டதை கேட்கவும் மாட்டாங்க, கெட்டதை பேசவும் மாட்டாங்க. ஆனா அஜித் படத்துல ஒரு மனுஷன் கமர்ஷியல் மூவியை தவிர்த்து இவ்வளவு ஃபேன் பேஸ், தலை வெறியன்னு, அதுவும் 2 வருஷம் தலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு ஃபேன்ஸை வச்சுட்டு இருந்தோம். எனக்கு கமர்ஷியல் வேணாம், இந்த படம் நான் ஒரு as a நார்மல் ஹியூமன் பீயிங் பண்ணணும். ஒரு 45-50 வயசு மனுஷனா அவனோட வாழ்க்கை எப்படி போகணும், அவன் எப்படி சண்டை போடுவான், 50 வயசு ஆளு சும்மா போய் அப்படியே டம்முன்னு ஒரு 50 பேரை தூக்கி தள்ள முடியுமா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நானு நார்மலா ஒரு மனுஷன் எப்படி செயல்படுவானா அப்படி ஒரு கதை எடுங்க. அவன் வைஃபுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்தா அவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான், எப்படி குடும்பத்தை அரவணைப்பான், எப்படி டேக்கிள் பண்ணுவான், அந்த மாதிரி கதை நார்மலா நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்த ஒரு படம் விடாமுயற்சி. இதுல என்னென்ன உக்காந்துட்டு நீ பேசுற ராசா? என்னென்ன பேசுன? மகிழ் திருமேனியெல்லாம் அஜித் ஃபேன்ஸ் படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தானா மகிழ் திருமேனியை திட்டியே தீர்ப்பான், கழுவி ஊத்துவான் மகிழ் திருமேனியன்னு சொன்னவனுங்க தான் இந்த 3 குரங்கு. யாரா ராசா மகிழ் திருமேனியை கழுவி ஊத்துனா? யாரு மகிழ் திருமேனியை திட்டுனா? ஒரு ஃபேன் திட்டல, மகிழ் திருமேனியை திட்டவே இல்லை. ஏன்? படம் பிடிச்சிச்சு.
என் தலைய ஓகே நான் மாஸ் எதிர்பார்த்து வந்தேன், பட் மாஸ் இல்ல, பட் ஒரு நார்மல் ஸ்டோரியை வச்சு எப்படி எடுக்க முடியுமோ சூப்பரா எடுத்திருக்கீங்க. பாராட்டிட்டு போனான், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாராட்டுறான். பிரிஞ்சு போன மனைவியை ஒருத்தன் தேடிட்டு போறான், ஒரு ரிவ்யூ போடுறான். என் மனைவி என்ன பிரிஞ்சு போயிட்டா, நான் போய் என் மனைவியை பார்த்தே ஆகணும், நான் கூட்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு தேடிட்டு போறான். குடும்பங்களை சேர்த்து வைப்பவர் அஜித் சார். எதை திருப்பி சொல்லிட்டா, குடும்பங்களை சேர்த்து வைப்பவர் அஜித் சார். உங்களை மாதிரி குடும்பங்களை பிரிச்சு விடுற வேலையை பார்க்கிறவர் அஜித் சார் கிடையாது. தன் ஃபேன்ஸ்க்கு ஒரு மெசேஜ சொல்லுவாரு. எது, நாங்க உக்காந்துக்கிட்டு மில்லி உள்ள போனா போதும், கில்லி வெளியில வருவான்டா, 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சியர்ஸ் அடிக்க அப்படின்னு பாடுறவங்க நாங்க கிடையாது. தலை வந்து தன் ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுவாரு. ஏன்னா உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கும், நீ கல்யாணமானவனா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவ. இத சாஃப்டா ஹேண்டில் பண்ணு, எதுவுமே வயலன்ஸ்ல தீர்க்காத. அதுல ஒரு டயலாக் வரும் பாருங்க, நம்ம ஜெனரேஷன்ல ஒரு போன் ரிப்பேர் ஆனா அதை சரி பண்ணி யூஸ் பண்ண பார்ப்போம், எது ரிப்பேர் ஆனாலும் அதை சரி பண்ணி யூஸ் பண்ணதான் பார்ப்போமே தவிர தூக்கி கடாச மாட்டோம். இதுதான் அஜித் சார், தன் ஃபேனுக்கு ஒரு மெசேஜ சொல்றாரு. ஆனா அந்த மெசேஜ கலாய்க்கிற நீங்க ஏன் விஜய் சாரோட அந்த பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் கலாய்க்கல? எப்படி அஜித் சார் வைஃப் வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுக்கலாம்? எது கேக்குறானுங்க படத்தை பார்த்துட்டு, எப்படி அஜித் சார் வைஃப் வந்து நீங்க அந்த ஃபேன் சேர்த்துப்பாங்களா அவங்க வைஃப் இல்லீகல் அஃபேர் வச்சு? ஏன் கதைக்குள்ள போய் அதெல்லாம் ரியாலிட்டியோட லிங்க் பண்ணி பாப்பியா நீ? தட்ஸ் a ஸ்டோரி. இதே விஜய் சார் வந்து சரக்கு அடிங்கடான்னு பாடின்னு சுத்தின்னு இருக்காரு, அதை கேள்வி கேட்க முடிஞ்சிச்சா உன்னால? அவரு இதுல பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற தொடங்குறாருல. இதுதான் வந்து கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி ரசிகர்களுக்கும் விஜய் சொல்ற செயலா அப்படின்ட்டு உட்காந்துட்டு வீடியோ போட வேண்டியது தானே? நாக்கு தள்ள பேச முடியுமா உங்களால? அதெல்லாம் பேச மாட்டோம். விஜய் சாரை பத்தி நாங்க எதுவுமே பேச மாட்டோம். அஜித் சாரோ ரஜினி சாரோ கிடைச்சா அவங்க நல்லது எது பண்ணியிருந்தாலும் நாங்க பேச மாட்டோம், கெட்டதை மட்டும் தான் உட்காந்துட்டு பேசுவோம்னு பேசுறது. ஏன் ரேஸ்ல ஜெயிச்சாரு பாராட்டி பேசு பா, பரவாயில்ல. அஜித் சார் வந்து ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரை சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நடிச்சது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். பேசு, அதெல்லாம் பேச முடியாது பா. அஜித் சார் வந்து ஐடிலாம் கிளியரா பே பண்றாரு. ஒரே ஆக்டர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி கிளியரா ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவர்னா அது அஜித் சார் தான். பேசு, அதெல்லாம் பேச மாட்டோம். ஏன் விஜய் சார் கதையை எடுத்து பேச வேண்டியது தானே? ஜனநாயகனு எடுத்து பேசு. ஜனநாயகன் ப்ரொடியூசர் யாரு? யாரு? வெல்-நோன் ப்ரொடியூசரா? எவனோ தூக்கின்னு வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறீங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன். அதான் அவரோட மேனேஜர்ஸ் எல்லாம் கோ ப்ரொடியூஸ் பண்றானுங்க படத்தை. லாஸ்ட் படத்தை ஒரு நல்ல நடிகன், நான் சொல்றேன், தன்னுடைய லாஸ்ட் படம் சொல்லியாச்சு. ஒரு நல்ல நடிகன் தானே, எவ்வளவோ பேர் உங்களை வாழ வச்சிருப்பான், எவ்வளவோ பேர் உங்க படத்தை எடுத்து ஃபிளாப் ஆகியிருப்பான். அவனை எவனா கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல வேண்டியது தானே? உங்க லாஸ்ட் படம்னு சொல்றீங்கல்ல, ஏன் லாஸ்ட் படத்தை தூக்கிட்டு போயிட்டு உங்க ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி எவனையோ தூக்கிட்டு வந்துட்டு உங்க மேனேஜர் எல்லாம் கோ ப்ரொடியூஸ் பண்ண விடுறீங்க? கேவிஎன் ப்ரொடக்ஷனா? யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனை? ஏன் சில கணக்குகளை டேலி பண்ணணும், டேலி பண்றதுக்காக நீங்க உங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்னுத்துக்கு கொடுத்துருக்கீங்க. இதை எடுத்து பேச வேண்டித்தானே மிஸ்டர் வலைபேச்சு குரங்குகளா? எடுத்து பேசுங்க. எப்படிங்க விஜய் சார் தரலாம்? அவரை நம்பி எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தந்துட்டு போயிருக்கலாம்ல. இதே அஜித் சார் பேசி பண்ணிருந்தா நீ பேசிருப்பல்ல. இதுதான் சொல்லுறது, அஜித் சாருக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? சொம்ப அடிக்கிற நீ அடி. கோல்டு காயின் வாங்கிட்டு நீங்க சொம்ப அடிக்கிற குரூப் தான், ஸ்விஃப்ட் கார் வாங்கிட்டு நீங்க சொம்ப அடிக்கிற குரூப் தான். இன்னும் என்னென்ன அங்கிருந்து கொடுக்குறாங்களோ நீங்க சொம்ப அடிப்பீங்க தான். அடி. மத்தவங்க பண்றதுக்கு நீ அடிக்கணும்ல, என்னென்ன நல்லது பண்றாங்களோ அடி. அதெல்லாம் அடிக்க மாட்டோம். விஜய் சாருக்கு மட்டும் தான் நாங்க கூஜா தூக்கிட்டு இருப்போம். இவங்களோட ஒற்றை நோக்கம் என்ன தெரியுமா? அஜித் சாரை பத்தி தப்பா பேசினாலோ ரஜினி சாரை பத்தி தப்பா பேசினாலோ, ஏன்னா அதிக ஆடியன்ஸ் உள்ளவங்களே, அதிக ஃபேன் பேஸ் உள்ள ஹீரோஸ் பாத்தீங்கன்னா ரஜினி சாரும் அஜித் சாரும் தான். எல்லாம் கொலவெறியர்கள். இவங்களை பத்தி தப்பா பேசினா அவன் வந்து நம்ம வீடியோவை பார்ப்பான், அவன் நம்ம வீடியோவை பார்ப்பான், நம்மளுக்கு வியூஸ் வேறும். அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்களா எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு, எனக்கு இவ்வளவு வியூஸ் இருக்கு, எனக்கு வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, நான் ப்ரொமோஷன் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு சினிமாக்காரனை மிரட்டி துட்டு வாங்குறது. இந்த விடாமுயற்சிக்கு லைகா ப்ரொடக்ஷன் வந்து கண்டுக்கல போல. எதனா 5 லட்சம் 8 லட்சம் கேட்டிருப்பாங்க. லைகா ப்ரொடக்ஷன் பட்டாலும் விட்டுருவோம், ஓடி போயிடு, உன் ரிவ்யூலாம் எனக்கு தேவையில்லை, நீ ஒன்னும் ப்ரொமோட் பண்ணி என் படமும் ஓடணுன்ற அவசியம் கிடையாது, ஓடி போயிடுன்னு மிரட்டி இருப்பாங்க. அதனால காண்டாகி 3 பேர் உக்காந்துக்கிட்டு அது லாஸ் போடுங்க படம்.
இப்படி ஆயிடுச்சு. ஆனா இப்பயே வந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருவானுங்க ஜனநாயகனுக்கு. படம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். இதே இன்னும் ஒரு படம் கூட அவன் ப்ரொடியூஸ் பண்ணானான்னு தெரியாது. தூங்கிட்டு இருந்தவனுங்க. அவரோட மேனேஜர் விஜய் சார் மேனேஜர்லாம் உள்ள இருக்காங்க, ஜெகதீஷ்னு கோ ப்ரொடியூசரா. ஏன்னா சைட்டா ப்ரொடியூசரா போட்டா நல்லா இருக்காது, கோ ப்ரொடியூசரா போய் அட்டாச் ஆகிக்குவாங்க. நல்ல ப்ரொடியூசர், அவங்க எவ்வளவு வேணும் செலவு பண்ணுவாங்க. தேவ் டேக்கன் பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸ். கதை சூப்பரா இருக்கு. எச் வினோத் வந்து பிச்சு பெடல் எடுத்துருவாரு அப்படின்ட்டு இப்பயே வந்து ஜனநாயகனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவானு. அந்த ஜனநாயகன் படம் எப்படி இருக்க போகுதுன்னு ஊர் உலகத்துக்கு தெரிய போதில்லை, வந்தாதான் அதோட பவுச்சு தெரியும். ஆனா அஜித் சார் படமா காலி பண்ணு, ரஜினி சார் படமா காலி பண்ணு. ஏன்னா இந்த ரெண்டு மனுஷனுங்களோட ஃபேன்ஸோட வியூஸும் சப்ஸ்கிரைப்ஸும் எனக்கு வேணும். அதை வச்சு நான் ஏதோ என் வயிற்று பொழப்ப நடத்திப்பேன் அப்படின்னு நடத்துற உங்க 3 குரங்களா மற்றவங்க வாழ்க்கையை பத்தி தப்பா பேசாம படத்தை படமா பாருங்கன்னு விஜய் சாருக்கு மட்டும் கதை எழுதாதீங்க. அஜித் சார் படமா இருந்தாலும் அது படத்தை படமா தான் பார்க்கணும். விஜய் சாருக்கு ஒண்டி கிடையாது. நீ அந்த லிரிக்ஸை எடுத்து பேசு. விஜய் சார் படத்துல எவ்வளவு நொட்ட நொம்பி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன் திருநங்கைகளை 9வது லிஸ்ட்ல போட்டீங்கன்னு கேட்க வேண்டியது தானே. மிஸ்டர் 3 குரங்குகளா கேளுங்க. ஏங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு வந்து 9ங்க வந்து 9ன்னு சொல்லக்கூடாது, திருநங்கைகள்னு மாத்தணும்ட்டு எப்படிலாம் ஜியோ எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க என்னங்க திருப்பியும் போயிட்டு திருநங்கைகள் அணின்னு ஸ்டார்ட் பண்றீங்க உங்க கட்சியில, அதை தூக்கிட்டு போய் 9வது பிளேஸ்ல வச்சிருக்கீங்களேன்னு கேளு. அதெல்லாம் கேட்க முடியுமா உன்னால? கேட்க மாட்டேன். அந்த ஒரு திருநங்கை வந்து அதுக்கு எதிராக பேசினாங்கன்றதுக்காக அவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் போயிட்டு அங்க அசிங்கமா திட்டுறானுங்களே, அதை கேளு. திடீர்னு இந்த ஒரு 2 நாளா பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ் திட்டுறானுங்க அசிங்கமா திரும்ப திட்டுறானுங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் கூட திட்டல. நான் எதுக்காக கோபுறனோ அதே தான் திரும்ப 9 ஒருத்த வரிசையா போறோம் 50 மெசேஜ் 9 போறானுங்க. எங்க விஜய் ஃபேன்ஸ் உங்களுக்கு அறிவு இல்லையா? ஒரு அவங்கள போய் அப்படி அசிங்கமா திட்டுறீங்களான்னு பேச முடியுமா உன்னால? ஐயோ, நம்மலாம் காசு வாங்கிட்டோங்க, அதை பத்திலாம் பேச மாட்டோம். அஜித் சாரை வச்சு ரஜினி சாரை வச்சு வாழ்க்கையை ஓட்டுங்க. விடாமுயற்சி பிரம்மாண்டத்துல போயிட்டு இருக்குங்க. லைகா ப்ரொடக்ஷன் செம ஹாப்பி. இன்னும் ஒன்னும் இல்ல, மாஸ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம குட் பேட் அக்லி தயார் நிலையில இருக்கு. நடிச்சு கொடுத்துட்டுலாம் போயிட்டாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஏப்ரல் மாசம் பெரிய ட்ரீட் நம்மளுக்கு இருக்கு. ஏப்ரல் இல்ல May 1 ட்ரீட் நம்மளுக்கு 100% கன்ஃபார்ம். குட் பேட் அக்லி, we will wait for the celebration.